ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு எப்படி ஆக வைக்கிறது, எப்படி ஆக வைக்கணுன்றதை தான் நான் உங்கள்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் வெஸ்டர்ன் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆக வைப்பாங்கன்னு. இந்தியன் கிளாஸ் செட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு கிளாஸ் செட்டு, வால் மவுண்டன் கிளாஸ் செட்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் செட்டு. எப்பயும் க்ளீனாக ஒரு ஸ்கெட்ச் இல்லை மார்க்கரை வச்சு நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிடணும். இங்கே வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாண்ட்ரிங் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பண்ணல, அது பில்டிங்கில் இருக்கிற கொத்தனாரே அவங்களா பண்ணிக்கிட்டாங்க. கரெக்டாக நம்மளுக்கு 9 இன்ச்சு இல்லை 10 இன்ச்சு வரணும். அப்போ தான் டேங்க் பைப்பை வந்து கட் பண்ணாமல் டைரெக்டாக சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே அந்த ஒரு மிஸ்டேக் இருக்குது. 7.5 இன்ச்சு தான் இருந்துச்சு மொத்தமே. சுவத்தில் டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் 8.5 இன்ச்சு இருந்தது. 1 இன்ச்சு டைல்ஸ் கணக்கு வந்ததுக்கப்புறம் 7.5 இன்ச்சு தான் இருந்துச்சு. அதில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சை வச்சு மார்க் பண்ணிட்டு அந்த ஒரு சில வெஸ்டர்ன் டாய்லெட்டில் 2 ஸ்க்ரூ இருக்கும், ஒரு சில வெஸ்டர்ன் டாய்லெட்டில் 4 ஸ்க்ரூ இருக்கும். எப்போயுமே பித்தாளை ஸ்க்ரூ போட்டால் துரு பிடிக்காது. இங்கே அது ஒரு மிஸ்டேக்கு. பித்தாளை ஸ்க்ரூ இல்லைன்ட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு வந்து ஸ்டீல் ஸ்க்ரூ, எஸ்எஸ் ஸ்க்ரூ வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செர்லாக்கு பார்த்தீங்களா, இல்லை இதே மாதிரி பேஸ்ட்டு, எல்லோ கலர் பேஸ்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கம்பு குச்சி எடுத்துக்கோங்க. விளக்கமாற்று கம்பு குச்சி எடுத்து அந்த 4 ஓட்டைகளை செர்லாக்கை தொட்டு நம்ம வச்சிங்கன்னா டைல்ஸில் வந்து அந்த பிளாக் கலர் மார்க்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஃப்ளஷ் டேங்க் செட்டு எப்படி ஆக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். வெஸ்டர்ன் டாய்லெட் டேங்க் செட்டை இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நம்ம ஸ்கெட்சில் மார்க் பண்ண ரவுண்ட்னஸும் தெரியும், அந்த 4 மார்க்கர் ஆக வச்சதும் தெரியும். எப்பயுமே சுவராக இருந்தாலும் சரி, ஒரு வாலில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டுறோம் டைல்ஸ் ஒட்டின இடத்துல, இல்லை தரையாக இருந்தாலும் சரி, ட்ராவல் ஜம்பர், மொட்டை ஜம்பர்னு இருக்குது. ட்ராவல் ஜம்பரில் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு சின்ன சின்ன சொட்டு வச்சுக்கோங்க. டைரெக்டாக ட்ரில்லு பிட்டை வச்சு நம்ம ஹோல் பண்ணுறப்போ வந்து ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. சொட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த ட்ரில் பிட்டோட எண்டு வந்து இந்த சொட்டு வச்ச இடத்துல வந்து பிடிச்சிக்கணும். அதாவது சொட்டுன்றதை அந்த பஞ்ச் பண்ண இடத்துல பிடிச்சிக்கணும். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 ஹோல்லையுமே கரெக்டாக 75-10 வந்து 2.75 இன்ச்சு ஸ்க்ரூ நீளம் இருக்கும். 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டோட உயரம் 1 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு ஹோல்ட் பண்ணினாலே போதுமானது தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம கண் பார்வையிலே பார்க்கணும். உங்களுக்கு அதில் குழப்பம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த எந்த அளவுக்கு உள்ளே ஏறணுன்ற அளவுக்கு வந்து ஸ்க்ரூவை வந்து நம்ம பிட்டில் வச்சு ஒரு டேப் எண்டு மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ 4 ஹோல் பண்ணியாச்சு. சக்க குச்சி, உட்டு குச்சி, இதில் வந்து ஃப்ளஷ் டேங்க்கில் மட்டும்தான் பிவிசி பிளக் கொடுப்பாங்க. யூனிஃபிக்ஸ்ன்னு சொல்லலாம், பிவிசி ஃபிஷர்னு சொல்லலாம். நம்ம வந்து சக்கக்குச்சி எடுத்துக்கிட்டாலே போதுமானது. சக்கக்குச்சி எடுத்து அந்த 4 இதுலேயுமே ஃபுல் டைட்னஸ் வந்து எவ்வளோ போதோ அந்தளவுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து அடிச்சுக்கிடணும். இதில் இன்னொன்று இருக்குது. கப்பி அந்த இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சக்கக்குச்சி இப்போ 2 இன்ச்சு நம்ம ஹோல் போட்டதோடு நின்றுடும். கீழே கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை சக்கக்குச்சி அடித்தாலும் உள்ளே போய்கிட்டே இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அடிச்சுட்டு மேக்ஸிமம் சக்கக்குச்சியை பொறுத்த வரைக்கும் உடச்சி விடாதீங்க. ஹாக்ஸா பிளேடில் வந்து மட்டத்தை கட் பண்ணி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்படி நம்ம ஃபுல்லாக போட்டு அறுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குத்தூசி எடுத்து அந்த 4 சக்கக்குச்சியிலையுமே ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 mm வச்சுக்கோங்களேன், ஒரு 1/4 இன்ச்சுக்கு பதிகிற மாதிரி வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா தான் ஸ்க்ரூவை நம்ம ஏற்றுறப்போ வந்து ஸ்லிப்பாகாமல் ஏறும். ஏன்னா இந்த 75-10 ஸ்க்ரூவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு போகிற சொல்கிறதுக்கு ஸ்டார் வராது, மைனஸ் தான் வரும். ஸ்டார்னால் நம்ம பேலன்ஸ் பண்ணி கிரிப்னஸில் ஏற்றிடலாம். மைனஸ் வந்து அப்படி கிரிப்னஸ் பண்ணி ஏற்ற முடியாது. அதனால் குத்தூசியில் வந்து அந்த உட்டு குச்சியில் வந்து லைட்டாக வந்து பஞ்ச் பண்ணிக்கிங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ஏற்றிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஏறும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீஸை வந்து வச்சு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம 75-10 அதாவது பித்தாளை ஸ்க்ரூ தான் போடணும். இவங்க இந்த ஸ்க்ரூ தான் அந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஸ்க்ரூவை நம்ம போடுறோம். ஏன் பித்தாளை ஸ்க்ரூ போடணுன்றேன்னா துருப்பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரூ போட்டால் துருப்பிடிக்கும். ஏன்னா பாத்ரூம் வேறையா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். க்ரீஸில் வந்து ஸ்க்ரூவை முக்கி வச்சாச்சு. எல்லோரும் மேக்ஸிமம் பேர் வந்து கும்மலாக நடுவில் ஒயிட் சிமெண்ட் இல்லை பிளாக் சிமெண்ட்டை கலக்கி வச்சுட்டு கோப்பையை தூக்கி ஒப்பர வைப்பாங்க. அப்போ நம்ம கோப்பையில் நாளப்போனா ஒரு எடுத்துகிட்டு வேலை பார்க்கணும்னா கோப்பையில் செட் ஆகிடும். இந்த மாதிரி அந்த மார்க்கர் நம்ம ரவுண்டில் ஸ்கெட்சில் மறப்போம்ல, அதுக்குள்ளே அந்த மார்க்கரை விட்டு ஒரு 4 mm தள்ளி உள்ளே சுற்றி ஒயிட் சிமெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோப்பையை தூக்கி உட்கார வச்சிங்கன்னா நல்லா கிரிப்னஸ் பிடிக்கும். சில பேர் அப்படியே வச்சுட்டு சைடில் மட்டும் ஒயிட் சிமெண்ட் வைப்பாங்க, சேக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட்டான ஆள் உட்கார்றப்போ வந்து சேக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக செட் ஆகும். மெஷர்மெண்ட் அளவு வந்து பர்ஃபெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நம்ம என்ன தான் மார்க் பண்ணியிருந்தாலும் ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டா உங்களுக்கு ஏறுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னாலும் கொஞ்சம் திகட்டல்னஸ் வந்து இருக்கத்தான் செய்யும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து அந்த இடத்துல ஸ்க்ரூவோட பேலன்ஸை வச்சு நம்ம பர்ஃபெக்டாக டைட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் சில பேர் சுத்தியில் அடிப்பாங்க. ஏன் நானே ஒரு சில நேரம் சுத்தியில் அடிப்பேன். ஆனால் சுத்தியில் அடிக்கிறது வந்து தவறு. கொஞ்சம் தவறி அந்த பீங்கானில் டாய்லெட்டில் போட்டாலும் அந்த கோப்பை உடஞ்சிரும். அது கரெக்டாக நம்மளுக்கு அந்த உட்டு சக்கக்குள்ளே வந்து அந்த ஸ்க்ரூவோட எண்டு ஏறிக்கான்னு பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து ஸ்க்ரூ டிரைவர்லேயே அடிச்சிருங்க. ஸ்க்ரூ டிரைவரில் வந்து நம்ம அழுத்தி பிடிச்சி ஏற்றுறது தான் வந்து சேஃப்டி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லா ஸ்க்ரூவும் நம்ம ஏற்றிருக்கோம், டைட்டாக ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்ச அந்த ஒயிட் சிமெண்ட் பைப் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஒயிட் சிமெண்ட்டை வந்து அந்த கோப்பையிலையும் படாமல் டைல்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா படாமல் பர்ஃபெக்டாக வச்சிடணும். இப்போ நம்ம சும்மா மேலாக்கில் வைக்கல, நம்ம வச்சது வந்து கோப்பை உட்காந்துருக்கு. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா பிதுங்கி வந்ததை மட்டும் நம்ம கிளியராக எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். எடுத்தால் தான் நல்ல டாய்லெட் வந்து நல்ல பேலன்ஸாக இருக்கும். வெயிட்டானவங்க உட்காந்தாலும் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இதுதான் முறை. ஒயிட் சிமெண்ட் வைக்கிறதுக்கான முறை வந்து இது மட்டும்தான். சும்மா கோப்பையை வச்சுட்டு ஸ்க்ரூவை போட்டு சைடில் மட்டும் அந்த கேப் இருக்கக்கூடாதுன்னு இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் டேங்க் நம்ம ஆக வைக்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ளஷ் டேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து பாயிண்ட்டு கொடுத்துருக்குறனால நம்ம லெஃப்ட் சைடில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த பாலில் வந்து தட்டும். ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி, லெஃப்ட்டில் கொடுக்குற மாதிரி ரைட்டில் கொடுக்குற மாதிரி. இதில் வந்து நம்மளுக்கு இப்போ லெஃப்ட் சைடில் கொடுக்குறனால வந்து அந்த பாலை வந்து ரைட் சைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஓவர்ஃபுல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து அடையும். தண்ணி டேங்க்கில் நிறைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக் அடையும். அதுக்காண்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது. அதுக்கு தக்கனதான் இப்போ நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ கரெக்டாக இந்த பொசிஷனுக்காண்டி தான் நம்ம வைக்கிறோம். இப்போ வச்சதுக்கப்புறம் அதில் நட்டு வாசர் இருக்கும். அந்த நட்டு வாசரை கழட்டிட்டு ஒன்று ஓவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று வந்து இந்த டாய்லெட் ஃபிக்ஸ்க்கலாம். 2 சைடில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த நட்டு வாசரை கழட்டி கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே விட்டு அந்த சென்டரில் உள்ள ஃப்ளஷ்ஷு வந்து தட்டாமல் பர்ஃபெக்டாக வந்து நம்ம அதை போட்டு டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் மார்க்கிங் ப்ரொசீஜர் வந்து ஆரம்பிக்கும். அதையும் நீங்கள் இப்போ அடுத்தடுத்து வர்ற இதில் பார்க்க போகிறீங்க. மார்க்கிங்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு தான் ஹோல் போடணும். ஏன்னா ஃப்ளஷ் டேங்க் செட்டு கொஞ்சம் ஹைட்டு கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி, உங்களுக்கு அந்த கீழே உள்ள ஃப்ளஷ்லேருந்து கண்டினியூவாக வாட்ரு வந்து லீக்கேஜ் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதை அவ்வளோ சீக்கிரத்தில் சாமானியமாக நிப்பாட்ட முடியாது. அதனால் நம்ம பண்ணுறப்பே வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை வந்து கிடையாது. அதனால தான் நான் சொல்ல வரேன், எதையும் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் பண்ண போகிறோன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசித்தா பர்ஃபெக்டாக செட்டே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இப்போ டாய்லெட்டுக்குள்ளே கீழே ஃப்ளஷ் ஆகிற தண்ணி வந்து வர்ற இடத்துக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அதுக்கு வந்து வாசர் இருக்கும். அந்த பைப்பு ஒவ்வொரு செரா இருக்குது, பேரிவர் இருக்குது, இப்படி ஒவ்வொரு பிராண்டில் வந்து ஒவ்வொரு டைப்பாக இருக்குது. இதில் வந்து வாசர் வந்து அந்த பைப்புக்குள்ளே போடுற மாதிரி இருக்குது. அந்த பெரிய வாசர் ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் செட்டுக்குள்ளே நம்ம வைக்கிறது. சின்ன வாசர் வந்து அந்த பைப்பில் வந்து டேங்கோட ஜாயிண்ட் ஆகுறது. இப்போ அந்த செட்டை எடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இழுத்து வந்து பண்ணிக்கிங்க. ரப்பர்னாலே ஃப்ளெக்சிபிள் தான் இருக்கும். அதனால் அதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மூடியை போட்டு ஃப்ளஷ் டேங்க் டாய்லெட் செட்டோடு வந்து டைட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி டைட் பண்ண தெரியும். இது டேங்க்கு பிராண்டை பொறுத்த வரைக்கும் நிறையா மாடல் இருக்குது. ஆனால் பேசிக்காக வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், டேங்க் ஃபிக்ஸ் பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜரு. ஈஸியாக நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க, நல்ல வந்து ஐடியா இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நீங்களே தாராளமாக உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டில் கேளுங்க, பண்ணிடலாம். இப்போ சோத்தில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேனே, அந்த 10 இன்ச்சு 9 இன்ச்சு இருக்கிற இடத்துல வந்து இப்போ 7.5 தான் இருக்குது. அதனால் பைப்பை வந்து